அன்பிற்குரிய சக உறவுகளே வணக்கம். இன்றைய நமது தலைப்பு இறை பேரன்பு. இன்றைய வாழ்வில் சூழலில் நமக்கு கிடைக்கப்பெறாததும் நாம் பிறருக்கு கொடுக்காததும் நாம் மனதார தராததும் பேரன்பை தான் என்றால் இறைவன் அன்பை குறைக்காமல் நமக்கு வாரி கோரி தந்துள்ளார். மீகா அதிகாரம் 7:14 கூறியுள்ளது போல, ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் எனக்கு மந்தையாகிய மக்கள் உமது கோலினால் மெய்த்தருளும். ஆம், அன்பிற்கினிய சக உறவுகளே, தனது சாயலாக படைத்த மக்கள் நமது உரிமையை நிலைநாட்ட, அன்பால் வழிநடத்த, அவர்கள் நல்வழியை மீறும் போது தனது பேரன்பு என்னும் கோலினால் வழிநடத்துகிறார். காரணம், அவர் தமது தீய செயலை மிதித்து போடுவார், நமது பாவங்களை ஆழ்கடலில் எரித்து விடுகிறார் என்றால், நாமோ நம் உறவுகள், நண்பர்கள், சகோதரர்கள் ஏதாவது சிறிய குறை என்ற செயல்களை செய்தாலோ சொன்னாலோ அவர்களுக்கு அதைவிட கடுமையான சொற்களை கூறுகிறோம். நியாயப்படுத்தும் வண்ணம் அதற்கான சாட்சியங்களை சொல்லாலும் செயலாலும் அடுக்குகிறோம். இதைத்தான் லூக்கா 15:1-3 வரை மற்றும் 11-32 வரை கூறுகிறார். பேரன்பு எப்படிப்பட்ட மன்னிப்பை வழங்கும் என்பதை ஊதாரி மைந்தன் ஓமை மூலம் நமக்கெல்லாம் புரிய வைக்கிறார். அன்பான தந்தை 2 மகன்கள். முதல் மகன் தந்தையின் சொல் மீறாமல் அவருடன் விரும்பும் நிலையில் வாழ்கிறான் என்றால், இளையவனோ எனது சுதந்திரம், எனது வாழ்க்கை, நான் வாழ வேண்டும் என்ற மனம் கொண்டவனாய் தனது பங்கை பெற்று தவறான வழியில் நடைமுறையால் பொருளிழந்து தனது பசிபோக்க பந்தியின் உணவை பங்கிட்டு வாழ்ந்தபோது தந்தையோடு வாழ்ந்த காலத்தை நினைத்து அவர் மன்னிப்பார் என உளப்பூர்வமாக நம்பிக்கொண்டு தந்தை இல்லம் வந்தபோது அவர் மன்னித்து மீண்டும் பழைய வாழ்வை புதிய வாழ்வாக தந்த போது எவ்வளவு மகிழ்ச்சியுற்றிருப்பான். ஆனால் அவர் தந்தையுடன் வாழ்ந்த, அவர் வார்த்தை மீறாமல் வாழ்ந்த மூத்த மகன் தனது உளவலியை தந்தையுடன் கொட்டுகிறான். இதற்கு பதில் கூறிய தந்தை தாயுள்ளத்தோடு, நீ என்னோடு உள்ளாய், அவனோ தீமை என்றாலும் நன்மையை நாடி வந்துள்ளான் என்பதை தனது பேரன்பாக நிரூபிக்கிறார். இதை தான் திருத்தந்தை எதிர்நோக்கும் ஏமாற்றம் தராது என்னும் மடலில் கடவுளின் அன்பினிலிருந்து நம்மை யாரும் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதை உறுதியாய் ஆழமாகவும் தெளிவாகவும் கூறுகிறார். தொடர்ந்து கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்னியா, ஆடையின்மையா, இடரா, சவாலா என வினவுகிறார். ஆமாம், அன்பிற்கினிய சக உறவுகளை, நாம் இந்த உலகிற்கு பெற்றோரால் உயிர் உடல் பெற்று வந்தோம் என்றால் இறைவன் மனம் தந்தார், அதனால் மனம் பெற்றோம். நாம் இறை நிலையில் வாழ மனம் தந்தார். இறைவன் என்றால் மனம் என்னும் சொல் அன்பு பாதை தேர்வு செய்து வாழ்கிறோமா என்ற உண்மையையும் கேள்வியையும் நம்மோடு கேட்கிறோமா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. நம் கண்முன்னே நம்மை விட அதிகமான துன்பம் தாங்கி உணவு, உடை, உறவிடம் அற்றவர்களாக பலர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வைத்துள்ள பெயர் ஏழை. ஏழை என்றால் அவர்கள் கோழைகளா? இல்லை. இந்த உலக மாந்தர்கள் பரிவு தன்மை அற்றவர்களால் தன்னிடம் இருப்பதை கடந்து இன்னும் வேண்டும் வேண்டும் என பிறர்க்கான பொருளை நேர்மையற்ற முறையில் தனதாக்கி கொண்டு அதில்தான் திறமையற்றவர் என கூறி வாழ்கின்றோம் என்றால் உண்மையில் அவையெல்லாம் நம்முடையதா? அதற்கு நாம் தகுதியானவர்தானா என்ற கேள்வியை எழுப்பும்போது நம்மோடு எப்போதாவது கேட்டதுண்டா என்ற வினாவை எழுப்பவே இறைவன் நம்மோடு கேட்கிறார். ஆம், அன்பிற்கினிய சக உறவுகளே, இந்த இயற்கை நமக்கு மட்டுமா? இங்குள்ள அனைத்தும் அனைவருக்குமானது என்பதை உணர்ந்து வாழும் விதமே இறைவன் மனம் என்னும் நிலைப்பாட்டை நமக்கு வழங்கியுள்ளார். ஆலயம் செல்கிறோம், திருப்பலியில் இறைவனின் பகிர்தலை உணர்கிறோம், மனதில் தியானிக்கிறோம் என்றால் தனது உடலை இரத்தத்தையும் பகிர்ந்தார் என்னும் அடிப்படை உண்மையை உணர்ந்து ஏற்று வாழ்கிறோமா? பகிர்தலை நாம் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உடைமையை, பேரன்பை பகிர்கிறோமா? நம்முள் வினவ வேண்டும். அதுவே இந்த காலத்தில் நாம் செய்யும் பணி, அதுவே நமது தியானம். இதை நாம் உணரும் பொருட்டே இறைமகன் இயேசு கிறிஸ்து இதை தந்தையின் விருப்பம் என்று மனதில் ஏற்று பகிர்தல் உறவோடு வாழ்ந்தார் என்பதை நமது வாழ்நாள் பாடுகளால், இறப்பால், உயிர்ப்பால் தனது உள்ளங்களில் வாழ்கின்றார்.
ஆம், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இத்தகைய இறைமகனின் சாயலை உருவெறுகின்ற நாம் கிறிஸ்தவர் என்னும் அடையாளம் மட்டுமே போதுமா? இந்த உலகில் நாம் மனிதர்களை கிறிஸ்தவ மனம் கொண்ட மனிதர்களாக மாற்ற நான் உண்மையிலே கிறிஸ்தவனாக மாறுவோம். பகிர்தலை உலகம் முழுமைக்கும் நாம் நம்மை கொடுப்போம், பகிர்வோம். பேரன்பால் நன்றி.